ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ? வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போதிவார்களை நீர்மூலம் செய்வதென்றும் இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் இசையா காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் கலங்காதே, கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்கா காத்திடுவார். கண்டு உன்னை அழைத்தவர் அவர் ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஆண்டுகள் தோறும் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம், அவர் நடத்தின பாதைகளை எல்லாம், அவருக்கு நமக்கு பாராட்டின அன்புகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் அவருடைய ஜனங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஓ, இந்த காலவெளியிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருந்தார் அல்லவா? ஆமேன். பகலிலே வெயிலாகிலும் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தவில்லை. ஆமேன். உனக்கு முன்னே போய் அவர் உன் தீமைகளுக்கு விலக்கி காத்து உன்னை வழிநடத்தினார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், ஆண்டுகள் தோறும், ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார்.
தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாத்து நடத்தினாரே. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்தாரே. நம்முடைய தேவன் நமக்கு ஆமென் எல்லா நிலைகளிலும் நம் பக்கத்தில் நின்றாரே, நமக்கு துணையாய் இருந்தாரே. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வாய்களை திறந்து முழு இருதயத்தோட முழு பலத்தோட எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை மாறாதது. இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி போனாலும் மாறாத கிருபை நம்ம கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிரியின் கண் முன்னே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்ல போகிறோம், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை. அவர் என்னை நடத்துகிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். கரங்களை தொடி சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவில்லையே. நல்லா கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து. என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த இருப்பதால் ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, குறைவில்லையே. ஓ என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஓ நன்றி. எதிரியின் கண் முன்னே எதிரியின் கண் முன்னே புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே, நிரம்பியது என் பாத்திரம். நிரம்பியது என் பாத்திரம், குறைவில்லையே. இயேசையா. ஓ என் மேய்ப்பர், குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். கிருபை என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நாளெல்லாம் தொடரும். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர்
விடுதலையோடு பாடுவோமா? ஆமென். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், ஒரு குறைவும் எனக்கு கர்த்தர் வைக்கவில்லை. ஆமென். ஆகவே மிகுந்த ஆனந்த சத்தத்தோடு பாடுவேன். மிகுந்த ஆனந்த என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த இருப்பதால் குறைவில்லையே, குறைவில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நன்றி மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், நன்றி இருப்பதா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் என் கூட இருந்தார், அவர் என் பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருந்தார், எனது வலது வாரசத்திலே கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தார். என்னை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தார். அவர் என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர் என்னை அறிந்திருக்கிறவர், என் உட்கார்தலை அறிந்திருக்கிறவர், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை அறிந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். நம்மை அறிந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஆமென். நம்மை காண்கிற ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை காண்கிற கர்த்தர். ஓ ஸ்தோத்திரம். என்னை கண்டார், என்னை கண்டார். ஆமென். யாருமே என் பிரச்சனையை பார்க்கல, என் சூழ்நிலையை பார்க்கல, என் வருத்தங்களை பார்க்கல, என் கஷ்டத்தை பார்க்கல, என் வாழ்க்கையில் கடந்து வந்தவைகளை பார்க்கவில்லை. ஆராதிக்கிற தேவன் என் நினைவுகளையும் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆமென். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிற ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. மீண்டும் சொல்லுங்க. ஆராய்ந்து. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஓ என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. ஓ எண்ணங்கள் ஏக்க அறிந்தவரே இயேசையா, அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடித்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடித்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. கை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசையா. ஓ நன்றி ராஜா
இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்திரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீரே. கருவிலே கண்ட ஆண்டவர் இப்பொழுது காணாதவரை போல இருப்பாரா? கருவிலே நம்மை கண்ட ஆண்டவர் இப்பொழுது காணாதவர் போல இருப்பாரா? இப்பொழுதும் நம்மை காண்கிறாரே, இப்பொழுதும் நம்மை காண்கிறாரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஓஹோ எபினேசரே ஆராதனை. நன்றி துணையாளரே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்தை, ஓ மண்டியிடுவேனும் எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயர் வைத்தார். இதுவரையிலும் நடத்தினார், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் கடந்து போகலாம்,
நம்மோடு இருக்கிற எல்லாம் கடந்து போகலாம், ஆனா கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை நடத்துவேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வற்றாத நீரூற்றை போல இருப்பார். நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மாதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணி சொல்லுவோம். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்ற. கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. ஒரு வார்த்தை கூட வீணாய் போவதில்லை. எல்லா வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அது வீணாய் போகாது, வீணாய் போகாது. கர்த்தர் அப்படி எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம்.
தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவன் எங்களை வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இன்னொரு 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் கூட படிக்கலாம். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போங்கள். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை சற்று ஞாபகப்படுத்தி, அதை தொடர்ந்து அடுத்து தேவன் நமக்கு செய்ய போகிற சில அற்புதமான காரியங்களை கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோடு பேச விரும்புகிறார். கடந்த வாரத்தில் நாம் படித்தோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர்கள் யோர்தானை கடந்து போனார்கள் என்று நான் உங்களோடு பேசினேன். யோர்தான் என்பது அது நமக்கு முன்பாக இருக்கிற தடை என்பதை குறித்தும், யோர்தான் என்பது நமக்கு முன்பாக இருக்கிற சோதனை என்பதை குறித்தும், யோர்தான் என்பது நமக்கு முன்பாக இருக்கிற சோர்வு என்பதை குறித்தும் சொல்லி, இந்த யோர்தானை இல்லாவிட்டால் தடைகளை, நமக்கு முன்பாக இருக்கிற சோதனைகளை, நமக்கு முன்பாக இருக்கிற சோர்வுகளை நீங்கள் கடக்க வேண்டும், கடந்து போக வேண்டும். அதற்கு பின்னாலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு திட்டமாக பேசினார். இன்றைக்கு வாசித்த இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அவர்கள் கடந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்ததற்கு பின்னாலே இப்பொழுது நம்ம படித்தோம் பாருங்கள். எரிகோவுக்கு நேராக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின காரியங்களை நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதில் விசேஷமாக அந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். நன்றாய் கவனிங்கள். பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. நீங்கள் கடந்து போவீர்களானால் நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நடக்க பண்ணுவார் என்கிற அந்த தலைப்பிலே ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் யோர்தானை கடந்து விட்டால், நீங்கள் சோதனைகளை கடந்து விட்டால், நீங்கள் வருகிற தடைகளை கடந்து போய்விட்டால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சோர்வுகளை கடந்து போய்விட்டால், அவர் உங்களை ஒரு மகிமையான பாதையிலே, ஆசீர்வாதமான பாதையிலே நடக்க பண்ணுவார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நான் உங்களை நடக்க பண்ணுவேன். ஆமென். அதனால தான் சொல்றாரு நடந்து போங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சிலர் சொல்கிறாங்க நாங்கள் நடந்தாயா வந்திருக்கோம். தோத்துரு, நாங்கள் இப்படி தான் வந்திருக்கோம், நடந்து தான் வந்திருக்கோம். அதனால் போகும்போது எப்படி தான் போக போகிறீங்க? நடந்து தான் போக போகிறீங்க. நல்ல கவனிங்க. நடந்து போங்கள். கடந்து போனவர்களை தேவன் நடந்து போக பண்ணுவார் என்று இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு திட்டமாக பேசட்டும். இவர்கள் யோர்தானை கடந்ததற்கு பிற்பாடு எரிகோவை இவர்கள் சந்திக்கிறார்கள்.
அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி படிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த ஜனங்களை எரிகோவுக்கு நேராக தேவன் நடத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்படி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் இல்லாவிட்டால் வாசல் அடைக்கப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளே, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் இஸ்ரவேலர்களை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள போறதுக்கு வழி இல்லை, உள்ள போகிறதற்கான சூழ்நிலை இல்லை. இதில் விசேஷம் என்னவென்றால், வெளியே இருந்து ஒருவரும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருந்து ஒருவரும் வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. ஆனால் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அந்த பட்டணம் உங்களுக்கு சுதந்திரமாகும், அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற சில நன்மைகள் உங்களுக்கு சுதந்திரமாகும், அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாக மாறப்போகிறது. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி இருக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கலாம், வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அதற்கு உள்ளே உங்களை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்கள் எதிர்பாராத அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக சில வாசல்கள் அடைக்கப்பட்டதை போல உணர்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா எனக்கு எல்லாமே அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது, வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முறை நான் இந்த வாசலை தட்டி பார்த்து சோர்ந்து போனேன். பல நாட்கள் இந்த வாசலை தட்டி பார்த்து என் வாழ்க்கையில் மனமுடைந்து போனேன். யாருக்கெல்லாமோ வாசல் திறக்கிறது, எனக்கு திறக்கவில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான். இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கதவுகள் பூட்டப்பட்ட சூழ்நிலை தான். ஒருவேளை நீங்கள் வெளியிலே நின்று கொண்டு இப்படி யோசிக்கலாம், ஆண்டவர் இந்த வழியா ஏன் நடத்துகிறார்? பூட்டப்பட்டிருக்கிறதே, வாசல்கள் திறக்கப்படவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக கர்த்தர் ஏன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நன்மைகளுக்காக நிற்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியத்தை அவர் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிறாத அற்புதத்தை கர்த்தர் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் உங்களில் எதிர்பார்க்கிற சில காரியத்தை செய்ய இல்லவிட்டால் நிறைவேற்ற நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால்தான் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். துறவை தோண்ட வேண்டியது நம்ம வேலை, அதில் நீரூற்ற சுரக்க பண்ணுறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அவரே துறவை தோண்டி அவரே தண்ணியை கொடுத்து அவரே அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதையே அவர் ஊற்றி கொடுத்தா அது கூட கஷ்டமாக தான் இருக்குது பாருங்க. அப்படி நம்ம நினைக்கிறோம் எல்லாமே செய்யணும். அப்படி கிடையாதுங்க. படகை ஆழத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டியது பேதுருவினுடைய வேலை. நீ கரையில் நின்று வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாய். இயேசு வருகிறாரு, உன்னை பார்த்து சொல்கிறாரு, ராத்திரி முழுதும் கஷ்டப்பட்டவன், தோல்வியை சந்தித்தவன், இப்போ அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ படகை நீ இந்த ஆழத்துக்குள்ளே கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறார், ஆழத்தில் போன உடனே வலையை போடு அப்படிங்கிறார். உன் வேலை அது. படகை அந்த ஆழத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டியது உன்னுடைய வேலை. அந்த வலையை விரிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. அவருடைய வேலை என்ன தெரியுமா? அதை நிரப்ப வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாமே அவர் தான் செய்யணும், எல்லாமே அவர் தான் கொடுக்கணும்னா வேதத்தினுடைய ஒழுங்கு அதல்ல. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமே, உனக்கு தந்த பிள்ளைய எனக்காக பலி செலுத்த மலைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றார். போற வழியில கூட சொல்றான், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. போக வேண்டியது ஓ வேலைப்பா. பலிக்குரிய ஆட்டை ஆயத்தப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய வேலை. நம்ம வேலையில நம்ம சரியா இருந்தா அவர் செய்ய வேண்டியதை சரியா செய்வார்.
அவர் செய்ய வேண்டிய காரியம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நடக்கலைன்னா நம்ம செய்ய வேண்டியதை நம்ம சரியாக செய்யலைன்னு அர்த்தம். அதை நம்ம சரி பண்ணணும். நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை நாம் சரி பண்ணாத பட்சத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கும். அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென், நான் எதிர்பார்க்கிறத நீ செய்தா நீ எதிர்பார்க்கிறத நான் செய்வேன். என்ன ஆமென், நல்ல ஒரு ஆமென்னு சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கமாக நம்மோட பேசுகிறார். நான் உங்களை சில வாசல்களுக்குள்ளே நடக்க பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்க. போக முடியாத இடங்களாக இருக்கலாம், சுதந்திரிக்க முடியாத இடங்களாக இருக்கலாம், பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களாக இருக்கலாம், எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதற்குள்ளே உன்னை நடக்க பண்ண போகிறேன். கடந்து போனார்கள், நான் அவர்களை நடக்க பண்ணினேன். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்பாக ஒருவேளை இது சாத்தியம் இல்லை என்கிற நிலைகள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதற்குள்ளே உன்னை நடக்க பண்ணுவேன், அதற்குள்ளே நான் உன்னை கொண்டு போவேன். ஆமென். இப்போ யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களை அந்த பட்டணத்திற்குள்ளே நான் நடக்க பண்ண போகிறேன். ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை. இப்போ வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க பார்க்கும்போது, ஏன் ஆண்டவர் இப்படி நம்மளை நடத்துகிறாரு, ஏன் கர்த்தர் நம்மளை இப்படி கொண்டு வருகிறாரு அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சில விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை அவங்க செய்வாங்கன்னா அவங்க நினச்சதை விட பெரிய காரியத்தை நான் அவங்களுக்கு செய்து முடிப்பேன். ஆமென். நீங்க போக முடியாத இடங்களிலே உங்களை போக பண்ணுவார். நீங்க உட்கார முடியாத சில இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார பண்ணுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற கரடு முரடான பாதைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த கஷ்ட சூழ்நிலைகளையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அதுக்குள்ள கொண்டு போவேன். எங்க போக முடியாது நினைக்கிறீங்களோ அங்க கர்த்தர் கொண்டு போவார். எங்க வழி இல்லை நினைக்கிறீங்களோ அங்க கர்த்தர் கொண்டு போவார். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிற இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எந்த மனுஷனாலும் நடத்தி செல்ல முடியாத இடங்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் கையை பிடித்து உள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யோசுவா ஜனங்களை பார்த்து, யுத்த புருஷர்களை பார்த்து சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள், எக்காலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை என்ன? நீங்கள் ஒரு நாள் ஒரு தடவை இந்த பட்டணத்தை சுற்றி, இந்த எரிகோவை நீங்கள் சுற்றி வர வேண்டும். அதில் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார், நீங்கள் அப்படி சுற்றி வரணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது நாள் வரும் பொழுது 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்போ பாருங்க, அதில் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? 10ஆம் வசனத்தை படியுங்க. 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயில் இருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க என்ன செய்யணும்? ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். சத்தம் போடக்கூடாதுங்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ற வரைக்கும் நீங்க பேசவே கூடாது, சத்தமே போடக்கூடாது, ஆர்ப்பரிக்கவும் கூடாது. உடன்படிக்கை பெட்டி வரும், எக்காலங்களை ஊதுவாங்க, அப்படியே நீங்கள் அமைதியாக அப்படியே வந்து பாளையத்தை சுற்றி வந்து அப்படியே உட்காந்துக்கணும். அப்புறம் மறுபடியும் அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுக்கணும், அப்படியே காலங்கள் ஊதுவாங்க, அப்படியே சுற்றி வந்து அமைதியாக உட்காந்துக்கணும். நான் யோசித்து பார்க்குறேன், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? சும்மா இருக்கணும், சத்தம் காட்டக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு கட்டளை போட்டிருந்தார். நல்லா கவனிங்க. இதை சொல்லாமல் இருந்திருந்தா ஒரு பக்கம் எக்காலம் ஊதிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க? பேசிக்கிட்டே போயிருப்பாங்க. சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை மாதிரி தானே அவங்களும்
பேசிக்கிட்டே போய் என்ன பேசியிருப்பாங்க? அதை ஒரே நாள் 7 தடவை சுற்றி வந்தாச்சுன்னா ஒரே நாளில் கதை முடிஞ்சிருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். இதுக்கு 7 நாள்னு ஒன்று வச்சு அதிலும் 7வது தடவை 7 தடவை சுற்றி என்னையா இது என்னையா இது இப்படியெல்லாம் பண்ணலாமா? சுற்றி தானே வரணும் ஒரே நாள். இந்த யோசுவாவுக்கு பற்றிக்கலாம், இதை விட மோசே கொஞ்சம் நல்லா பரவாயில்ல போல தெரியுது. இந்த ஆள் வேறு இப்படி பண்ணுறாரு இப்படின்னு இடக்கு முடக்கா எதையாவது ஒன்றை பேசிக்கிட்டு இந்த ஜனங்கள் வருவாங்கன்னு யோசுவாவுக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வாசலை திறக்க போறாருன்னா இங்கே அவிசுவாசமான வார்த்தைகளை இவங்க பேசி இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும், இவ்வளவு பெரிய மதில், இவ்வளவு பெரிய அருமை அலங்கம், இதை தாண்டி எப்படி போக முடியும்? வாசல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த யோசுவாவை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவார் போல. அதில் நம்மளை வேற கூட்டிக்கிட்டு இப்படி வேற போறாரு பாருங்க அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று அந்த ஜனங்கள் பேசாமல் இருக்கவே முடியாது. பாருங்க, நான் சில காரியத்தை உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு எதையாவது ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருக்கணும். நான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் ஒருவேளை இந்த ஒரு காரியமும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க? ஒருத்தன் சொல்லியிருப்பான், தூக்கு உடன்படிக்கப்பட்டிய ஊது எக்காலத்தை ஆர்ப்பரி, போதும் ஒரே நாளில் கதையை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்களே சத்தம் போட்டிருப்பாங்க. அவர் சொல்கிறார், இல்லை 7 நாள். கர்த்தர் சில நேரத்தில் சில நாட்களை கர்த்தர் குறிக்கிறார். 7 நாள் பைபிளில் இந்த 7 நாள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும். 7 என்கிற அந்த வார்த்தை பூரணம் என்ற அர்த்தம். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். 7 என்கிற வார்த்தை என்ன? பூரணம். அப்போ பாருங்க, இப்போ அந்த 7 நாளை குறிப்பிடுகிறார். நீங்கள் பாருங்களேன், நாகமான் குஷ்டரோகியாக இருக்கிறான். அவன் தீர்க்கதரிசியின் இடத்துல வருகிறான். தீர்க்கதரிசி அவனே சுகமாக்கணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி நாகமான பார்த்து, நீ யோர்தானில் போய் 7 நேரம் ஸ்நானம் பண்ணு. அந்த 7 என்று என்கிற அந்த வார்த்தையை ஏன் அவர் மிக முக்கியப்படுத்தினார்? நல்ல கவனிங்க. 7 நேரம் ஸ்நானம் பண்ணு. அப்போ ஒரு நேரம் ஸ்நானம் பண்ணா கூட சுகமாக முடியும், அற்புதம் நடக்க முடியும். ஆனால் அவர் சொல்றார், 7வது முறை நீ அந்த தண்ணிக்குள்ள முங்கி எழும்பும் போது உன் சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடும் அப்படிங்கிறார். அப்ப 7 என்பது பூரணத்தை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த 7 என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ரகசியம் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. இப்போ 7 நாட்கள் 7வது முறை சுற்றி வரும்போது அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் சும்மா வரணும்னார், பேசக்கூடாதுன்னார், ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னார், சத்தம் காட்டக்கூடாதுன்னார். இப்போ 16 வசனத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய நேரம் வந்துட்டு, கர்த்தருடைய வேலை வந்துட்டு, நான் சொல்கிறதை இப்போ செய்ய ஆரம்பிங்க. படிங்க 16 வசனம். எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம வருகிற நாட்களில் 7 நாள் ஜெபம் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த 7ங்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஆமாம் பாஸ்டர், நாங்கள் 7வது நாள் நாங்கள் வந்துடுவோம் பாஸ்டர். அப்படி இல்லைங்க, முதல்ல வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இப்போ என்ன சொல்றார் பாருங்க, ஆர்ப்பரியுங்கள் அப்படிங்கிறார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். நன்றி கவனிங்கள். 20ஆம் வசனம் படிங்க. 20ஆம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். நேரம் வேகமா போகுது. எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாய் இருக்கிற பெரிய தடைகள் உடைக்கப்பட்டு, ஆமேன், அலங்கங்கள் கீழே விழுகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் அதற்குள்ளே நடந்து போக போகிறீர்கள். நடக்க பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்க.
கர்த்தர் சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள், துதிக்கிற நேரம் இது, ஆர்ப்பரிக்கிற நேரம் இது. அவிசுவாசத்தை பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல, இது நடக்காது என்று சொல்லுகிற நேரம் அல்ல, இது கைகூடாது என்று சொல்லுகிற நேரம் அல்ல. அது எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தாலும் ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்ப 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 வாசல் அல்ல, மதிலே இடிந்து விழுந்தது. இன்னைக்கு சொல்றேன், நீ தட்டுகிற வாசல் அல்ல, அடைத்து வைத்திருக்கிற மதில்களே இடிந்து விழப்போகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாதபடி உங்களுக்கு முன்பாக இருக்கிற அலங்கங்கள் விழுகிற மாதம் இது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, நீங்க சில ஆசீர்வாதத்தை உங்கள் வசமாக்கி கொள்ள போகிறீர்கள், உன் வசமாக்கப்படும். அதுதான் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்படிதானா? இல்லையோ நான் புதுசாக சொல்கிறேனோ, நான் மறந்துட்டேனோ? சொல்லுங்க பார்க்கலாம். உன் வசமாக்கப்படும். அப்போ ஆசீர்வாதங்கள் உன் பக்கம் திருப்பப்படும் என்கிறதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அதனால தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறாரு, நான் அதற்குள்ளே உங்களை நடக்க பண்ணுவேன். போக முடியாத இடத்துக்குள்ளெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போக போறார். சுதந்தரிக்க முடியாது நினைத்த சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே சுதந்தரிக்க போகிறீர்கள். இது எனக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பட்டணத்தை பிடித்தார்கள், எதிரிகளை துரத்தினார்கள், சத்துருக்களை அழித்தார்கள். அங்கே இருந்து சத்துருக்களை அழித்து வெள்ளியும் பொன்னும் அவர்கள் சுதந்திரமாக்கி கொண்டார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நடக்க பண்ணுவார். நீங்க கடந்து வந்தீர்கள், உங்களை நடக்க பண்ணுவார். உங்களை நடக்க பண்ணுவார். அவரே உங்களை நடக்க பண்ணுவார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மதில்களை உடைத்து உங்களை நடக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆதியாகமம் 24:48. வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 24:48. இன்னைக்கு சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. என்ன? தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என்னை நேர்வழியாய் நடக்க பண்ணினார். கைவர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னை நேர்வழியாய் நடக்க பண்ணினார். எலியேசர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அவர் போகிற ஒரு விஷயம்தான் இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். போகும்போதே நினைத்து கொண்டு போகிறார், இந்த காரியம் எப்படி முடியுமோ தெரியவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவர் மனதிற்குள்ள ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறார். அதை நீங்கள் 11ஆம் வசனத்தில் படித்தால் தன் மனதில் இப்படி நினைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படின்னா அது ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் போகிறேன், அந்த துறவண்டிக்கு போகும்போது அங்கே வருகிற பெண்ணு அவள் இப்படி சொல்ல வேண்டும், உனக்கு மட்டுமல்ல உன் ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று தன் மனதில் நினைத்து, அப்படின்னா அது ஒரு ஜபந்தான். அது ஒரு ஜபந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்போ நீ போ அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை சொல்கிறாரு, மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்காரு பொண்ணை பார்க்குறதுக்கு. சொன்னாரா? ஆமென். அல்லேலூயா. மாப்பிள்ளை என்ன செய்யாத, கூட்டிகிட்டு போகாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அப்போ மாப்பிள்ளை போகாம நான் உனக்கு முன்பாக யாரை அனுப்புவேன்? தூதனை அனுப்புவேன். தூதன் வருவான். ஒருவேளை இவர் கூட்டிகிட்டு போயிருந்தா ஏதாவது ஏடாகூடமாக பேசுவாரோ என்னமோ நமக்கு தெரியல, நமக்கு அது தெரியல. ஆனால் சொல்கிறாரு, நீ அவனை கூட்டிகிட்டு போண்டாப்பா, தூதனை அனுப்புவேன், உனக்கு எல்லாம் வேலை செஞ்சிருவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம், இப்படி சொல்லி முடிக்கும் முன், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் மனதிலே ஜெபித்து, தன் மனதிலே நினைத்து, தன் மனதிலே எதிர்பார்த்தபடியே அங்கே அந்த துறவுக்கு பெண்ணு வருகிறாள். குடிக்க தண்ணீர் கேட்கிறான். அவள் சொல்லுகிறாள், உமக்கு மட்டுமல்ல நீர் கொண்டு வந்த ஒட்டகத்திற்கும் தண்ணி உடுப்பேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, அருமையானவளே, அவனுடைய இருதயத்திற்குள்ளே அவன் இப்படி நினைக்கிறான், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாரானால், தேவன் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரானால் இப்படிதாயா அவருடைய சித்தம் வெளிப்படும். என் மனசுல நினைச்சேன், அப்படியே அவள் செய்கிறாள் அல்லவா. நான் சொல்லுகிறேன் என்னை நேர்வழியாய் என்னை நடக்க பண்ணினார் என்று அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி நடக்க பண்ணுவார் என்றால், அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் காரியங்களை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா.
அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு தவறல்ல, நம்முடைய மனதின் ஆசைகள் தவறல்ல, நம்ம நினைக்கிறது தவறல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவ சித்தம் இல்லாத காரியம் இதிலே நடந்துவிடக்கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த காரியம் உம்முடைய சித்தத்தின்படி அல்லாமல் வேறு ஒன்றிலும் இது நடக்கக்கூடாது. அதனால தான் ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நான் 2 நாளைக்கு முன்னால் ட்ராவல் பண்ணும்போது ஒரு காருக்கு பின்னால் இந்த வசனம் எழுதியிருந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எனக்கு ஒரு கேள்வி, எந்த காரியத்தை இவர் காரில் எழுதியிருக்காரு? எல்லாரும் கல்யாண காட்டில் தானே இந்த வசனம் எழுதுவாங்க. இவர் காரில் எழுதியிருக்கிறார்னா ஒருவேளை பல நாள் அந்த காருக்காக ஜெபம் பண்ணாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் சித்தப்படி, ஆண்டவரே இப்படி தான் எனக்கு இந்த கார் தான் வேணும்னு நினச்சாரோ என்னமோ தெரியல, அவர் மனசுக்குள்ளே அது உதிச்சிருக்கு, அதனால பின்னால் எழுதியிருக்காரு. ஒருவேளை இப்படி கூட எழுதியிருக்கலாம், கல்யாணம் பார்க்குறவங்களே, பின்னால் வர்றவங்களே, ஸ்தோத்திரம், இந்த காரியம் எதனால் நடக்க வேண்டும்? ஆமாம், அதனால வாசிக்கிறவனுக்கெல்லாம் ஒரு யோசனை வந்திருக்கும், வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு யோசனை வந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடக்க பண்ணுவார். நீங்கள் பல சோதனையை கடந்து வந்துட்டீங்க, நீங்கள் பல கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க, பல கட்டங்களை கடந்து வந்துட்டீங்க, பல துன்பத்தை கடந்து வந்துட்டீங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடக்க பண்ணுவேன், என் சித்தப்படி உன்னை நான் நடக்க பண்ணுவேன். நான் நினைச்சிருக்கிறத உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில் நான் நடக்க பண்ணுவேன் ஐயா, நடக்க பண்ணுவேன் ஐயா. கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார், கடந்து போங்கள், நடக்க பண்ணுவார். வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? பரவாயில்லை, கர்த்தர் அதற்குள்ளே உங்களை நடக்க பண்ணுவார். எது தேவ சித்தமில் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களை நேர்வழியாய் நடக்க பண்ணுவார். எழும்பி நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, ஹல்லேலூயா, நடக்க பண்ணுகிற கர்த்தர். சில ஆசீர்வாதங்களுக்குள்ளே தேவ ஜனங்களே உங்களை கர்த்தர் நடக்க பண்ணுவார். புதிய வாசல்களுக்குள்ளே உங்களை நடக்க பண்ணுவார். ஆமென், ஆமென். புதிய எல்லைகளுக்குள்ளே உங்களை நடக்க பண்ணுவார். புதிய திட்டங்களுக்குள்ளே உங்களை நடக்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் எங்களை இந்த மாதத்திலே சில ஆசீர்வாதங்களை நாங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய், எங்கள் வசமாக்கும்படி, உன் வசமாக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. சத்துருக்களின் கையில் இருக்கிறவைகளை உன் வசமாக்கி தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படி எங்களை நடக்க பண்ண செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசம் இருந்தால் நல்ல கையை தட்டி, நம்பிக்கை இருந்தால் அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்காக திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இனி வாசல் பூட்டப்படாது, இயேசுவின் நாமத்தில் வாசல் திறக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு போவார், நடக்க பண்ணுவார். நீ திகைக்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ தடுமாற வேண்டாம், நான் என்ன செய்வேன்னு கேட்க வேண்டாம். அவரே உன்னை நடக்க பண்ணுவார். அவரே உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. கர்த்தர் செய்கிற மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான இந்த ஆராதனைக்காக நன்றி. தேவ சமூகத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை அனுப்பட்டும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்பண்ணும். இந்த வாரம் முழுவதும் கடந்து போகிற பிரயாணங்களில் கூட இரும். வேலைகளை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணும். கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி,
பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.